வந்து இந்த கிளாஸ் வந்து எப்படி போகுதுன்னா ஃபுல்லா ரிவிஷன் தான். ரிவிஷன்ல உங்களை வந்து கிழமை நாள்ல வெனிஸ்டேயும் தேர்ஸ்டேயும் அப்ளை நடக்கும். சரிதானே? அப்ளை நடக்கும் 9 PM இருந்து அதே மாதிரி சாட்டர்டே சண்டே வந்து பியூர் நடக்கும். சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பாசைகள் கேள்வி இருக்கு 2025 மட்டும் பாசைகள் ஃபுல் பாசைகள் கேள்வியும் ஒவ்வொரு செக்ஷன் சிக்கனா போகுது. சரிதானே? பாசைகள் கேள்வியும் மாடல் பேப்பர்ஸும் அடுத்து வந்து தியரி. இந்த கேள்வி செய்யக்கூடிய அளவுக்கு தியரின்னு சொல்லி கொடுத்து கேள்வி செய்யணும். சரிதானே? சரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். எந்தெந்த செக்ஷனை முதல் செய்கிறது, எந்த செக்ஷனை ஓடல செய்கிறது ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து அப்ளைட்ல வந்து நான் வந்து ஸ்டார்டிங் இடத்துல வந்து வட்டையம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள்ல அவரேஜா 95 மார்க்ஸ் வருது. சரிதானே? இப்போ நான் இதை படித்தோம்னா 95 மார்க்ஸ் வந்து ஈஸியாக எடுக்கலாம். சிம்பிளாக இந்த வட்டையத்தை படிக்க கூடாது. நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் படிக்கணும். ஸ்டார்ட் பண்ண கூடாது. இது எவ்வளோ ஈஸியானது உங்களுக்கு படிக்க முடியும். கஷ்டப்படுத்த மாட்டேன். கணக்கு விஷயங்களை சொல்லி கஷ்டப்படுத்த மாட்டேன். என்னென்ன தேவையோ அதை சொல்லி போட்டு கேள்வி செய்யணும். சரிதானே? அப்பங்க ஈஸியா இருக்கு. அடுத்தது பாருங்க, இப்ப நாங்க வந்து பியூர்ல பாத்தீங்கன்னா அப்ளைட்ல பாத்தீங்கன்னா வட்டையகம் அது மாதிரி கப்பியாகும். இது வந்து பாத்தீங்கன்னா அவரேஜா வந்து ஒரு கப்பியா வந்து அவரேஜா 105 மார்க்ஸுக்கு வரும். சரிதானே? கப்பியாகும் அவரேஜா 105 மார்க்ஸுக்கு வரும். அடுத்து வந்து எலிமினேஷன் எஸ்ஐஜ் இது 150 மார்க்ஸுக்கு வரும். அடுத்து வந்து சென்ட்ரல் கிளாஸ் இது 150 மார்க்ஸ் வரும். எவ்வளவு பாடம் வந்து சிம்பிளா செய்யலாம். சென்ட்ரல் எஸ்ஐஜிஎம் எல்லாம் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம் இங்கிலீஷ்ல. அதே மாதிரி சென்ட்ரல் கிளாஸ் இது வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். எவ்வளவு அதையும் கூட்டினாலே உங்களுக்கு எவ்வளவு வந்துடும்டா 300 500 மார்க்ஸ் எடுக்கலாம். சரியா? 500 மார்க்ஸ் வந்து என்ன நார்மலா ஸ்கோர் பண்ணலாம். சிம்பிளா போடுறோம் 1000 இதெல்லாம் 1000 போடுறோம் மார்க்ஸ். அது போட 500 மார்க்ஸ் சிம்பிளா நாங்க அப்ளைட ஸ்கோர் பண்ணிடலாம். இது சிம்பிளா ஸ்கோர் பண்ற மார்க்ஸ். இதே மாதிரி பாத்தீங்கன்னா இதை விட்டு ஒரு கொஞ்சம் கூட எடுக்கக்கூடிய மாதிரி படிச்சோம்டா எதுண்டா ஒரு தடவை விசைகள்னு சொல்லி அது வந்து அவரேஜா வந்து நாங்க இது பண்ணி வச்சிருக்கோம். அவரேஜா எப்படி வருது இது வந்து 80 மார்க்ஸ் அவரேஜா கூடி குறையுது. 75,000 85,000 அவரேஜா 80 வந்துருது. இது 80 மார்க். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த சட்டப்படம்னு சொல்லி இது வந்து பாத்தீங்கன்னா 90 மார்க்ஸ் வருது. இதெல்லாம் அவரேஜ் மார்க்ஸ். 90 மார்க்ஸ் நேரம் ஒரு வருஷத்துல 85 வந்திருக்கும், ஒரு வருஷத்துல 95 வந்து அப்படி டோட்டலா கூட்டி பாக்கிறது எவ்வளவு வருதுட்டா இது 170 வரும். டோட்டலா 670 மார்க்ஸ் இருக்கும்.
அப்ளைட பொறுத்தவரை இதை எடுத்தோம்னா டிடிசியா போயிடலாம். இந்த பாடம் நம்ம இவ்வளவு சொன்ன பாடம் அவ்வளோ கஷ்டமான பாடமே இல்லை. சரிதானே? ஈஸியான பாடம். ஒவ்வொரு பாடத்தையும் சொல்ல உங்களுக்கு விளங்கும் எவ்வளவு ஈஸியா இருக்கு. சரிதானே? இவ்வளவு நாளும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க சரிதானே? சிம்பிளா 670 மாசம் வந்து இதுவரைக்கும் தொழில்கள் எடுக்கிறது. சரியா? ரைட். இப்ப இது வந்து 670 இருந்தாலே நீங்க பிக்கு வரும். நாம வந்து அப்டேட் தான் சொல்லிக் கொண்டிருக்கோம். பியோருக்கும் இதை மாதிரி சொல்லுவோம். சரிதானே? அப்ப எவ்வளவு பியோர்லயும் செய்யக்கூடிய சொல்லுவோம். ஈஸியா இருக்கக்கூடிய அதே அப்டேட்ல கூட ஸ்கோர் உண்டு. சரியா? அடுத்த வந்து பாருங்க இதுக்கு அடிஷனல் எல்லாத்தையும் படிச்சு போட்டோம். இதுக்கு அடிஷனலா இன்னும் கொஞ்சம் 2 3 பாடத்தை படிச்சோம்னா இன்னும் ஸ்கோர் வரும். சரியா? அடிஷனலா படிக்கக்கூடிய பாடம் அப்படி இந்த ஓடல தான் பாடம் போகும். இந்த ஓடல இதுக்குள்ள சில வித்தியாசப்படும். ஆனா என்ன முதல் இப்படியான பாடங்கள் படிச்சுட்டு பிறகு கடைசியா படிப்போம். மெட்ட பாடம் ஃபுல்லா நீங்க 100 மாசம் இருக்கக்கூடிய அளவு ஃபுல்லா படிச்சுட்டு அதுல வெக்டர் வந்து காவியல் வந்து காவியல் வந்து பஸ்பால முன்னுக்கு 25 மாசத்துக்கு வரும் பின்னுக்கும் வரும். டோட்டலா கிட்டத்தட்ட வந்து அது 95 மாசத்துக்கு கிட்ட வருது. இதோட 670 ஸ்டேஜ்க்கு 95 மாசம் நீங்க எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எத்தனை மாசம் வரும்டா 265 மாசம். சரிதானே? இதோட சேர்த்து முன்னுக்குள்ள குந்தகாப்பம் சரிதானே? குந்தகாப்பம் கணத்தா குந்தம் இந்த பாடம் வரும். அதுலயும் ஒரு 25 மாசம் நாங்க எடுத்தோம்டா கிட்டத்தட்ட நாங்க எங்களுக்கு எவ்வளவு வந்துருக்கோம்டா 790 மாசத்துக்கு வரும். சரிதானே? இதை வச்சு நாங்க சிம்பிளா ஏக்கி போயிடலாம். சரி சரிதானே? இவ்வளவு பாடம் உங்களுக்கு இதுல இதை கஷ்டம் இருக்காது. சிம்பிளா எடுக்கக்கூடிய பாடங்கள் தான் வரும். இதை விட்டு நாங்க அவங்களோட கொஞ்சம் கொஞ்சம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதையும் சொல்லுவோம். ஒரு தேர்டி செய்ய நான் இந்த இந்த விஷயத்துல அவ்வளவு மார்க்ஸ் ஸ்கீம்ல உண்மையா ஸ்கீம் தேவையில்லை தான். ஆனா நாங்க என்ன கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருந்தா எங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவோம். சரியா? இதுல நான் கேள்வி செய்ய சொல்லுவேன். இது எழுதினாலே இவ்வளவு மாஸ்டர் இதழினா இவ்வளவு மாஸ்டர்னு சொல்லுவோம். அப்படியே இதெல்லாம் நாங்க சில நேரம் வந்து நாங்க கேள்வியை பார்க்கல. இந்த கேள்வியில ஒரு ஃபுல்லா அந்த கேள்வி செய்யலாட்டி நாங்க சில நேரம் சில விஷயங்களை எழுதாமலே விட்டுட்டு வந்துடுவோம். அப்படி செய்யக்கூடாது. அப்படி செய்யாம நாங்க இப்ப ஒரு ஒரு இது இப்ப கப்பியா நீங்க எடுத்தீங்கன்னா கப்பியா எடுத்தீங்கன்னா அதுல வந்து விசைகளை குறிச்சு ஆண்குல காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் வந்தது. அப்படியான மார்க்ஸ் எல்லாம் நாங்க எடுக்கணும். ஒரு காலத்து தான் கேட்கலாம். சரி அப்படி சில விஷயங்கள் அப்படி எடுத்து நாங்க 80 90 80க்கு மேல எடுத்துக்கலாம். 800க்கு மேல எடுக்கலாம். இது அப்ளை. சரியா? இதே மாதிரி பியோரை பாத்தீங்கன்னா பியோர்ல வந்து நான் முதலாவது தொடங்குற பாடம் வந்து ட்ரிக்னோமெட்ரி அதாவது திருவோணம் தான் நான் என்ன செய்யணும்னா முதலாவது படிக்கும். திரிகோணம் திருவோணம் இதே படிப்பீங்கன்னா இது நீங்க ஆரம்பத்திலேயே படிச்சிருக்கீங்க. ஆரம்பத்திலே இதைத்தான் போட்டு ஒரு வருஷத்துக்குள்ள படிச்சிருக்கீங்க. இதை நான் ஏன் உங்களுக்கு ஆரம்பத்தில் படிப்பேன்னா இந்த திருவோணம் வந்து எல்லா இடத்துலயும் பேர் கொஞ்சம் கொஞ்சம் எல்லா இடத்தையும் சைன் டீட்டா வரும் கொஸ்டீட்டா வரும் எல்லா இடத்தையும் என்ன திருவோணம் பேரும் சரிதானே? பெருசா தாக்கம் இருந்தாலும் எல்லா இடத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பேரும் சரிதானே? அதுக்காக தான் என்ன செய்யணும்னா நான் பியோர்ல வந்து திருவோணம் முதலாவது செய்வோம். சரிதானே? திருவோணம் மற்ற பாடங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும். இது வந்து பாத்தீங்கன்னா திருவோணம் தெரிஞ்சுங்க. திருவோணம் வந்து அவ்வளவு கஷ்டமான விஷயங்கள் கிடையாது. நான் திருவோணத்துல கனநாள் வச்சு
விழுந்தடிச்சு கொண்டு இருக்க மாட்டேன். திருகோணமலை தேவையான இருக்குது என்னென்ன தேவையோ கேள்வி ஃபுல் கேள்வி செய்யறதுக்கு என்னென்ன தேவையோ அவ்வளோ அதையும் சொல்லும். இவ்வளோதே நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் கேள்வி ஃபுல்லாக செய்யலாம். சரி தானே? அதுதான் சொல்லுவோம். திருவண்ணாமலை திருவண்ணாமலை செஞ்சீங்கன்னா ஒரு பாடத்தை ஃபுல்லா ஒரு பாடத்தை எடுத்தீங்கன்னா ஒரு அந்த பாடத்தை ஃபுல்லா கிளியரா இருந்தது. அப்படி இருந்தாலே கணக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாது. திருவண்ணாமலை வந்து 175 மார்க்ஸ் பேர். சரியா? அதே மாதிரி நுண்கணிதத்துக்குள்ள என்னென்ன வேறும்டா லிமிட் வேறு. சரிதானே? லிமிட் வேறு. அதுக்கு அடுத்த வகையீடு வேறு. சரிதானே? வகையீடு. அதுக்கு அடுத்த வந்து தொகையீடு வேறு. சரிதானே? இதனால இந்த உடல் தான் படிப்பேன். லிமிட் படிச்சுட்டு தொகை படிச்சு வகையீடு தொகை படிச்சு. இது வந்து லிமிட் 25 மார்க்ஸ் வருது. இது வந்து சிம்பிளா செய்யலாம். கொஞ்சம் 2-3 விஷயங்கள் இருக்கு, 2-3 பேட்டர்ன்ஸ் இருக்கு. அந்த பேட்டர்னை பிடிக்கணும்னா சரி பிடிச்சிட்டு ஈஸியா அந்த மார்க்ஸ் ஃபுல்லா ஸ்லோ ஆகும். ஒரு கேள்வி அப்படி உடைக்கிறாங்கலாம் சொல்லுங்க. அதே வகையீடு வகையீடு என்ன வளமையா போற மாதிரியே தான் போட்டு கொண்டிருப்பாங்க. அந்த சிலபஸ் மாறினதுல ஒரு மாற்றம் கொண்டு வந்ததே தவிர மற்றபடி வளமையா போற மாதிரியே தான் வரும். அது வந்து எத்தனை மார்க்ஸ் இருந்தா 175 மார்க்ஸ் வரும். அங்க செகண்ட் பேண்ட்ல அதாவது எஸ்ஏகளில 150க்கும் டக்ஸல்ல 25 மார்க்ஸுக்கும் வரும் 170. அதே மாதிரி தொகையில கணக்கு இது நாம் அதெல்லாம் இதுதானே சிம்பிளா அதையும் செய்யலாம். முக்கியமான விஷயங்கள் மட்டும் நீங்க நாம் கணக்கம் நாம் இதை வச்சுக்கொண்டு தொகையில ஃபுல்லா செய்யலாம். இப்ப நீங்க எவ்வளவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ் கூட்டி பாருங்க. 590 மார்க்ஸ் இருக்கு. 590 இதுக்கு வந்து நான் அங்கேயும் சிம்பிளா ஆரம்பத்துல நான் சி எடுக்கிறதுக்கு மார்க்ஸ் சொன்னேன். எப்படி சி எடுக்கலாம் 5 மார்க்ஸ் எப்படி எடுக்கலாம்னு சொன்னேன். நீங்க 550 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான வழி சொல்லி இதை நாங்க இந்த 3 போல பாடத்தையும் வழிவா கிளியரா படிச்சா கூட நம்ம சி சிம்பிளா எடுத்து போறோம். நான் எஸ் எடுக்கிறதுக்கு நான் சொல்லுவேன். எஸ் எடுக்கிறது இன்னும் ஈஸி. நீங்க டபுள் எக்ஸ் எடுக்காம டபுள் எடுத்தீங்கன்னா அதை விரும்பி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். சி எடுக்கிறது கூட இப்படி எடுக்கலாம். இதை விட்டு சி எடுக்கிறதா இவ்வளவு தான் சீக்கிரிய மார்க்ஸ் நீங்க வந்து இவ்வளவு செய்றீங்கன்னா அங்க மீதி தேட்டத்துல கொஞ்சம் விஷயத்த முடிவீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் முடிஞ்சனாலே உங்களுக்கு மார்க்ஸ் வந்து சரிதானே? இதுக்கு அடுத்ததா செகண்ட் பாயிண்ட்ல வேற இதுக்கு அடுத்ததா மெட்ரிக்ஸ் தாயங்கள். தாயம் வந்து இன்னும் ஈஸியான பாடம். சரிதானே? உண்மையா சி எடுக்கிற இந்த பாடங்கள் செய்யற தாயம் செய்யலாம் ஈஸியா. தாயம் மட்டும் உண்மையா சிக்குள்ளேயே போட்டுடலாம். இதுதான் நான் போய் படிச்சு போடுறேன். ஏன்னா இது கட்டாயம் படிக்கணுன்றத போடணும். இதை படிச்சுட்டு இதை படிச்சோங்க தாயம் தாயம் முதலே படிச்சாலும் முதலே போடலாம். இதுதானே 70 மார்க் அவரேஜ் 75 மாசத்துக்கும் பெருது. சரிதானே? 75 மார்க்ஸ் வரும் 70 மார்க்ஸ் வரும் இப்படி வரும். சரிதானே? தாயம் 70 மார்க்ஸ் அவரேஜ் 60 மார்க்ஸ் வந்துருக்கு. 75 வந்து இதே மாதிரி சீரிஸ் சீரிஸ் இந்த வருஷம் ஆரோக்கியமானதுக்கு அடுத்த சீரிஸ் அது வந்து ஈஸியான பாடம். ஈஸியான பாடம் பேட்டர்ல தான் அதெல்லாம் இருக்கு. இப்படி 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 சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. இந்த உலகத்துக்குள்ளே தான் கேள்வி. அதை பாத்தீங்கன்னா சீரிஸ் அது வந்து எப்படி அதாவது இந்த தொடர் தொடர் வந்து அது வந்து சீரிஸ் வந்து எத்தனை மார்க்ஸ் வருதுன்னா 85 மார்க்ஸ் வரும். அவரேஜ் 85 மார்க்ஸ் வரும். 80 மார்க்ஸ் வரும். 5 அதனால கூடி குறையும். அவரேஜ் 85 மார்க்ஸ் வருது. இதை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இந்த 2 கூட்டினாலே 705 மார்க்ஸ் 255 550 705 மார்க்ஸ் வந்து ஈஸியா இருக்கலாம் பாருங்க. இவ்வளவு எடுத்தா அங்கேயும் வீக்குரிய படிச்சீங்கன்னா வீக்கு ஏற்ற மாதிரி படிச்சீங்கன்னா இங்கேயும் இப்படி படிச்சீங்கன்னா இப்ப கணக்கு பாருங்க சிக்கல் அதுகள் கணக்க சொல்லவே இல்லைண்ணா.
இவ்வளோத்தையும் எழுதினா கூட நீங்க என்ன பி இவ்வளவு பாடத்திலே நல்ல கிளியர் எடுத்தாலே பி ஈஸியா எடுக்கலாம். சரிதானே? பி 100 எடுக்கிறதுக்கு நான் சொல்லுவேன். 100 எடுக்கிறதுக்கு நான் சொல்லுவேன். 100 எடுக்கலாம். சரிதா? சரிக்கு கொஞ்சம் 95 எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். சரிதானே? நீங்க இந்த அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. 95 பிளஸ்க்கு ட்ரை பண்ணுறோம். சரி, இதை பார்த்தீங்கன்னா இப்படி எடுக்கலாம். இதை விட்டு இதை விட்டு இப்போ மீதி திட்டம் இதை விட்டு மீதி திட்டம் இதுக்கு முன்னுக்கு நாங்கள் அதையும் போடுறோம். மீதி திட்டம் மீதி திட்டத்தை மீதி திட்டத்தை போடுறீங்க. 5 கழி தான் போடுறேன். செகண்ட் பால் 5 கழி தான் செய்யலாம். 5 கழி தான் நான் போடுறேன். சரியா? சரி. இப்போ வந்து நீங்க இதை மீதி திட்டம் படுத்தீங்கன்னா இதுல ஒரு கழி தட்டுப்படுவேன். காயம் தொடர் இதுல ஒரு கழி தட்டுப்படும். ஒரு கதைக்கு மீதி திட்டம் ஈஸியான பாடம். அதே கிட்டத்தட்ட 60 மாசத்துக்கு வரும். நீங்க எதுல ஏதாவது ஒன்று சரிக்கினாலும் ஒன்று எடுக்கலாம். சரிதானே? ரைட். இதை போட்டு இது இது ஃபர்ஸ்ட் பார்ட்ல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் முதலாவது கணித தொகுதி கோட்பாடு அது ஒரு 25 மாசத்துக்கு வரும். சரியா? அது என்ன நார்மலா புரிவது அது ஒரு பேட்டர்ன் தான். அது பேட்டர்ன்ல இருக்கும். கே சம்பளம் ஒன்றுக்கு புரிவன்றது கேக்கு எடுக்கிறது பீக்கு எடுக்கிறது பி பிளஸ் ஒன்னுக்கு போகணும். சரிதானே? அது ஒரு பேட்டர்ன் தான் இருக்கும். இது ஃபுல்லா எடுக்கலாம். சரிதானே? அதே மாதிரி மட்டை சமர்த்தி வந்து அது ஒரு பேட்டர்னா தான் வரும். அது 25 மாசம் எடுக்கலாம். சரிதானே? இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா இங்க வந்து எவ்வளவு வரும்டா 755 வரும். சரியா? இப்படி எடுத்தாலே இங்க நாங்க ஏக்கு போவோம். சரியா? இப்போ இதை விட்டு நாங்க சின்ன சின்ன விஷயங்களை எழுதி நோடா 5 10 மாசம்னா சில விஷயங்களை எழுதி எடுக்கலாம். அப்படியான விஷயங்களை எழுதி கூட நீங்க 15 மாசம் போட்டீங்கன்னா கூட ஏ சிம்பிளா இருக்கலாம். சரியா? இவருக்கும் அப்படி. சரியா? நீங்க ஒரு டேபிள் மாதிரி ஒன்று அடிச்சு வச்சிருங்க. டேபிள் மாதிரி ஒன்று அடிச்சு வச்சிருங்க. இப்போ பிஓருக்கு அப்படியே இப்படி அடிச்சு வச்சுங்க. ஒவ்வொரு கல்லையும் ஒவ்வொரு பாடத்துல என்ன எத்தனை எத்தனை மாசத்துக்கு ஒவ்வொரு பாடம் வருது அவரேஜ் கடைசி கடைசி பேப்பர்ல எத்தனை மாசத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி அடிச்சு வச்சுருங்க. அடிச்சு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். டேபிள் அடிச்சிருக்கீங்க ரைட். இந்த பாடம் முடிஞ்சிருக்கோம். இந்த பாடம் முடிஞ்சிருக்கோம் ரைட். இந்த பாடம் ஈஸியா இருக்கும். இவ்வளவு செய்யலாம்னு சொல்லி ஒரு அனலைஸ் பண்ணி வச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்ப நாங்க முதலாவதா என்ன செய்வோம்? இந்த கிளாஸ்லயே நாங்க வட்ட இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம்.
இது வந்து 2 ஹவர்ஸ் கிளாஸ் நடக்கும். 2 ஹவர்ஸ் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 ஹவர் முடிய 1 ஹவர் முடிய 10 மினிட்ஸ் அப்படி பிரேக் பண்ணி விட்டு எடுப்போம். ஃபுல்லாக 2 ஹவர்ஸ்க்காகவே இருந்தீங்கன்னா சில நேரம் மேக்ஸுக்கு வந்து அவ்வளோ பெரிய 2 ஹவர்ஸ் கிளாஸ் வந்து 10 மினிட்ஸ் பிரேக் பண்ணி தருவாங்க. அதுதான் இருக்கும். ஒரு பாடம் முடிஞ்சு போட்டு நான் டிரெக்டா பாஸ் பேப்பருக்கே போயிடும். இதுதான் எனக்கு நாங்கள் செஞ்சோன்றது இல்லை, பாஸ் பேப்பருக்கே போடுது. உம் 8 மாதத்துக்குள்ள எல்லா பாடமும் முடியும். இதுதானே 8 மாதத்துக்குள்ள எல்லா பாடமும் முடிச்சு விடும். இதுதான் நீங்க அதுக்கு பிறகு நீங்க நான் சொன்னதன்படி நான் விரும்பிய பாடத்தை செலக்ட் பண்ணி படிக்கணும். அடுத்த வந்து ஒவ்வொரு மாசம் ஒரு மாசம் முடிகிறன்றத அப்பாற்பட்டு நாங்க ஒரு கேள்விகளே தான் படிப்போம். டெக்னாலஜி அது வந்து மற்ற எல்லாம் காப்பியா முடிய ஒரு எக்ஸாம் மாதிரி இருக்குது. எக்ஸாம் பேப்பர் மாதிரி இருக்கு. இப்போ எக்ஸாம் கேள்வி செய்யற மாதிரி தெரியும், ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கு. ஒவ்வொரு மாதம் நடந்து கொண்டிருக்கு. வேண்டாம் கடைசிக்கு போக மாட்டோம். இல்லை நாங்கள் எக்ஸாம் போக மாட்டோம், ஒரு டச்சில் வச்சிருக்கோம். இப்போ நாங்கள் டெக்னாலஜி படிச்சுட்டு வட்டையத்தை படிச்சு போட்டு விட்டுட்டு அடுத்த பாடத்தை படிச்சுட்டு இதே மறந்துடும். அதுக்கு ஒவ்வொரு மாதம் டச்சில் படித்த பாடத்துக்குள்ள கேள்வி வந்தோடனே இருக்கும். அப்போதான் டச்சில் இருக்கு. சரி.